வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் பலன் தரக்கூடிய முக்கியமான ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்ன திட்டம், அதற்கு தகுதியானவர்கள் யார், அதை விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது போன்ற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஏழை எளிய மக்களும் உலக தரத்தில் தரமான மருத்துவ சேவைகளை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தில் வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டு அட்டையின் மூலமாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயனாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொழுது முன்கூட்டியே கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அதோடு இந்த திட்டத்தில் பயனாளியாக இருப்பவர் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் பலன்களை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பயனாளியின் கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோருக்கு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டால் இந்த காப்பீடு அட்டையை பயன்படுத்தி மருத்துவ சேவையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய பிரிவினை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள், நிலமற்ற குடும்பங்கள், தினக்கூலி செய்யும் குடும்பங்கள், நகர்ப்புறங்களில் வீட்டு வேலை செய்பவர்கள், கைவினை தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், மெக்கானிக், எலக்ட்ரீசியன் உள்ளிட்ட தினக்கூலிகள் அனைவரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எந்தெந்த தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க. அதோடு மத்திய அரசின் இணையதள முகவரி, தமிழ்நாடு அரசின் இணையதள முகவரி மூலமாகவும் குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளை தெரிந்து கொள்ளலாம். அந்த இணையதள முகவரியில் உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த காப்பீடு அட்டைகளானது பட்டியலிடப்பட்ட மருத்துவமனைகளை தவிர பிற தனியார் மருத்துவமனைகளில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மருத்துவ செலவுகளுக்கு இந்த காப்பீடு அட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள், மருந்துகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளும் சிகிச்சைகளுக்கான கட்டணம், தீவிர சிகிச்சை, நோயை கண்டறிதல், ஆய்வக செலவுகள், மருத்துவமனையில் தங்கும்போது ஏற்படும் செலவுகள், ICU மற்றும் OD கட்டணங்கள், அறுவை சிகிச்சையின் போது ஏற்படும் செலவுகள், மருத்துவ கட்டணம், உணவுக்கான செலவுகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு 15 நாட்கள் வரை ஆகும் செலவுகள் எல்லாவற்றிற்கும் இந்த அட்டையை நீங்க பயன்படுத்தலாம். என்னென்ன சிகிச்சைகளுக்கு இந்த காப்பீடு திட்டம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி மற்றும் இதயத்தில் ஸ்டண்ட் பொருத்துதல், பிறவி இதய குறைபாடு அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, புற்றுநோய்களுக்கான கிரையோதெரப்பி சிகிச்சை, பித்தப்பை, கல்லீரல், இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை மூலம் கருப்பை மற்றும் சினைப்பை அகற்றுதல், தைராய்டு சுரப்பி அறுவை சிகிச்சை, கோமா மற்றும் மூளை காய்ச்சல், சைனஸ் நோய்க்கான எண்டோஸ்கோபி சிகிச்சை உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட சிகிச்சை முறைகளுக்கு இந்த திட்டம் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் CT மற்றும் MRI ஸ்கேன்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதையெல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் இந்த அட்டையை பெற முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு எங்கே விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சொன்ன ஆவணங்களோடு ஏதாவது ஒரு சேவை மையத்திற்கு நேரில் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பித்த 10 முதல் 15 நாட்களுக்குள் உங்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் கோல்டன் கார்டு அட்டை வழங்கப்படும். தமிழகத்தில் இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டமானது
தமிழக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தினோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது. எனவே ஏதாவது ஒரு காப்பீடு திட்டத்திற்கு விண்ணப்பித்தாலே போதும் இந்த திட்டத்தின் முழு சலுகைகள் எல்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.